ஸோ இந்த வீடியோ டீச்சர்ஸ்க்கானது. இப்போ யாரெல்லாம் நீங்கள் சென்செக்ஸ் ரீடிங் எடுக்க போகிறீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட ஒரு மேப்பு கொடுத்துருப்பாங்க. அது பேப்பரில் இருக்கும். பேப்பரில் வச்சு பார்க்குறத விட நீங்கள் கூகுள் மேப்லேயே பார்க்கலாம். அதுதான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு லிங்க் வாட்ஸ்அப்பில் வச்சுருக்கேன். இது ஆல்ரெடி நான் ட்ராப் பண்ணி வச்சுருக்கிறது. இப்போ நீங்கள் இந்த மாதிரி லிங்க் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இதை நீங்கள் கிளிக் பண்ணும்போது உங்களோட கூகுள் மேப்பு ஓப்பன் ஆகும். அதில் நீங்கள் மேனுவலாக வரைஞ்சி வச்சுருக்கிற அந்த மேப்பை பார்த்து வரைஞ்சி வச்சுருக்கிறத வச்சு நீங்கள் அக்யூரேட்டாக எந்தெந்த ஏரியாவில் நீங்கள் சென்சஸ் எடுக்கணும் அப்படிங்கிறத ஈஸியாக நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது இருக்கிறதுனால உங்களால் நீங்கள் எடுக்க போகிற அந்த ரீடிங் எடுக்க போகிற ஏரியாவுக்கு போயிட்டு இந்த மொபைலில் இருக்கிற லிங்க்கை வச்சு நீங்கள் அதை ஜூம் பண்ணி எந்தெந்த ஏரியாவில் எந்தெந்த வீடுகளுக்கு எடுக்கணும் அப்படிங்கிறத ஈஸியாக நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதுதான் அந்த வீடியோ. இந்த வீடியோவில் எப்படி பண்ணுறது, இதை எப்படி ஜென்ரேட் பண்ணுறது, எப்படி இந்த டிராயிங் வரைகிறதுங்கிறத பார்க்கலாம். உங்கள் மொபைல்லையோ இல்லைனா கம்ப்யூட்டர்லேயோ இருந்தீங்கன்னா google.com போயிடுங்க. அதில் கூகுள் ஸ்பேஸ் மை ஸ்பேஸ் மேப், அதாவது கூகுள் மை மேப் அப்படின்ட்டு சர்ச் பண்ணுங்கள். அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு லிங்க் வரும். இது என்னென்னா நம்மளுக்குன்னு ஒரு தனி ஸ்பேஸு, நம்மளோட மேப்பு கூகுள் நம்மளுக்குன்னு ஒரு மேப்பை கொடுக்குற மாதிரி. இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி 2 மேப்பு க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ நம்ம புதுசாக க்ரியேட் பண்ணுறதுக்கு க்ரியேட் ஏ நியூ மேப் அப்படிங்கிறது பட்டனை கிளிக் பண்ணி நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கிங்க. முதல் தடவை ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு உங்களோட ஜிமெயில் அக்கௌண்ட் வச்சு லாகின் பண்ணுற கேட்கும். லாகின் பண்ணிக்கிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மேப் எங்கே ஸ்டோர் ஆகும் அப்படின்னா உங்களோட கூகுள் ட்ரைவில் தான் ஸ்டோர் ஆகும். அதனால் எப்போ வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் க்ரியேட்டுன்னு கொடுத்தீங்கன்னா இந்த மேப் க்ரியேட் பண்ணுறதுக்கான இது உங்களோட ட்ரைவில் க்ரியேட் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்தியா மேப் வந்துடும். இதில் உங்களோட எந்த ஏரியாவில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்களோ அந்த ஏரியா அட்ரஸ், எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க உங்களோட சென்செக்ஸ் ரீடிங்க அப்படிங்கிறதுக்கு தெரிஞ்சுட்டு நீங்கள் அட்ரஸ் போட்டுங்க. நான் எக்ஸாம்பிளுக்கு இங்கே கும்பகோணம் அப்படின்னு டைப் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு கும்பகோணம் இங்கே பிங் பண்ணி காட்டும். நீங்கள் நல்லா இந்த மேப்பை ஜூம் பண்ணிக்கிங்க. இது உங்களுக்கு சேட்டலைட் மேப் வியூவில் இல்லை. நான் எப்படி சேட்டலைட் மாற்றுறதுங்கிறது சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த மேப்பை நல்லா நீங்கள் ஜூம் பண்ணி எந்த இடத்துல நீங்கள் சென்செக்ஸ் ரீடிங் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கிறத அந்த உங்களோட கையில் வச்சுருக்கிற அந்த மேப் பேப்பரை வச்சு நீங்கள் முதல்ல பாயிண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் எந்த அளவுக்கு வேணாலும் ஜூம் பண்ணிக்கலாம். எந்த ஸ்ட்ரீட்லேருந்து ஆரம்பிக்கிறோம், எங்கே முடிக்கிறோங்கிறத நம்ம இங்கே ஒரு லைன் மாதிரி வரைய போகிறோம். ஸோ இந்த இடத்துல பேஸ் மேப்னு இருக்கா, இதை நீங்கள் கிளிக் பண்ணி உங்களுக்கு என்ன மேப் வேணும் அப்படின்னு. ஏன்னா இப்போ உங்கள்கிட்ட இருக்கிற அந்த டிராயிங் பார்த்தீங்கன்னா சேட்டலைட் மேப்பில் தான் இருக்கும். ஸோ அப்போ தான் ஈஸியாக நீங்கள் அதை இதையும் கம்பேர் பண்ணி உங்களுக்கு இதில் வரைய முடியும். ஸோ அதனால் நான் சேட்டலைட் மேப்பை செட் பண்ணிக்கிறேன். செட் பண்ணிவிட்டு எந்த ஸ்ட்ரீட்லேருந்து நீங்கள் ரீடிங் எடுக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்கிறத உங்களோட கையில் வச்சுக்கிற மேப்பு, பேப்பரில் இருக்கிற மேப்பை வச்சு நீங்கள் ட்ரா பண்ண போகிறீங்க. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு அன்டூ, ரெடூ. நீங்கள் ஏதாவது தப்பாக வரைஞ்சிட்டிங்கன்னா நீங்கள் அன்டூ பண்ணி மறுபடியும் பண்ணிக்கலாம். இதில் 5ஆவதாக இருக்கிறது ட்ரா லைன். இதை கிளிக் பண்ணி அதில் ஆட் ஏ லைன் ஏ சேஃப். இதிலேயே உங்களுக்கு வாக்கிங் ரூட்டு எல்லாம் பண்ணலாம். நான் இப்போதைக்கு லைன் மட்டும் வரைஞ்சி காட்டுறேன். லைனை கிளிக் பண்ணி நீங்கள் எந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்கிறது உங்களோட பேப்பரில் இருக்கிற மேப்பை பார்த்து அப்படியே நீங்கள் 1 by 1 நீங்கள் வரையலாம். இது ரொம்ப ஈஸி தான். நீங்கள் அப்படியே ஒன்று ஒன்றா வரைஞ்சிட்டு போயிட்டு எந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அந்த இடத்துல நீங்கள் முடிக்கணும். இப்போ நான் இந்த ஸ்ட்ரீட்லேருந்து இந்த ஸ்ட்ரீட் வரைக்கும் நான் மேப்பை பார்த்து வரைகிறேன். ஸோ கடைசியாக இங்கே முடிச்சிட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு நேம் கேட்கும். இது பாலிகான் ஷேப்பில் இருக்குது. நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா இது உங்களோட சென்செக்ஸ் ரீடிங் ஏரியா அப்படிங்கிறதுன்னு சொல்லிட்டு நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். ஸோ நான் இங்கே ஃபீல்டு ஏரியா அப்படின்னு சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ உங்களோட ஹார்ட் காப்பியாக இருக்கிற பேப்பரில் இருக்கிற மேப்பை நீங்கள் உங்களோட ஓன் கூகுள் மேப்பில் வரைஞ்சி வச்சுக்கிட்டீங்க. இது டெலீட் ஆகாது. நீங்களாக மேனுவலாக வேணும்னா ரைட் கிளிக் பண்ணி டெலீட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் டெலீட் பண்ணல. இதில் வேணால் கலர்ஸ் வேணால் நம்ம மாற்றிக்கலாம். ஹைலைட்டர் கலர் இந்த ஸ்பேஸில் மட்டும் இதெல்லாம் ஹைலைட் ஆகி இந்த கலரில் இருக்கிற மட்டும் தான் நீங்கள் ரீடிங் எடுக்க போகிறீங்கிறது உங்களுக்கு ஈஸியாக பார்க்க முடியும். ஸோ இது எப்படி உங்களோட மொபைலுக்கு இதை மாற்றுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இதை முதல்ல நம்ம சேவ் பண்ணிக்கலாம். இது அன்டைட்டில் மேப்னு இருக்குது. இதை நீங்கள் சேவ் பண்ணிக்கிட்டு அடுத்ததாக கீழே பார்த்தீங்கன்னா ஷேர்னு இருக்கா. இப்போ நீங்கள் இதை சேவ் பண்ணிக்கலாம். ஸோ நான் சென்சஸ் ஏரியா அப்படி சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ இது உங்களோட ட்ரைவில் சேவ் ஆகிடும். இப்போ நீங்கள் ஷேருங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா
ஸோ இது மாதிரி காட்டும். எனி ஒன் வித் திஸ் லிங்க் கேன் வியூ அப்படின்னு இருக்கும். இது நீங்கள் யார் எந்த ஃபோனுக்கு யார் எல்லாருமே இந்த லிங்க்கை பார்க்கலாம் அப்படின்னா நீங்கள் அதை எனேபிள் பண்ணிவிட்டு அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா காப்பி ஆகிடும். நீங்கள் அந்த லிங்க்கை காப்பி பண்ணிவிட்டு உங்களோட வாட்ஸ்அப்லேயோ இல்லைனா மெசேஜ்லேயோ நீங்கள் ஷேர் பண்ணிவிடுங்க. அதை நீங்கள் இந்த மாதிரி கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு டீட்டெயிலாக காட்டும். உங்கள் மொபைல்லையே நீங்கள் இதை பார்த்துட்டு ரீடிங் எடுக்க ஸ்டார்ட் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்டில் மெசேஜ் பண்ணுங்கள். இதே மாதிரி உங்களுக்கு ரெடி பண்ணி தரணுன்னா சொல்லுங்கள், நம்மளே ரெடி பண்ணி தரோம். இந்த வீடியோவை சென்செக்ஸ் எடுக்கிறவங்களுக்கு யாருக்காவது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.